நேற்றுக்கு அவங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்காட்டுக்கு நாங்கள் எங்கள் பசங்க நாங்காட்டுக்கு எங்கள் வாசலில் தான் உட்காந்துருக்கோம். வந்து கத்தரிக்காய் நறுக்கி காய்கறி நறுக்கி போட்டாப்புல அடைக்காய் நறுக்கி போட்டு போய் நாங்கள் பெற்றவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அவங்களுக்கு எங்களுக்கு என்ன மின் உதறமா எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கல இப்படி வந்து எப்படி செய்யலாம்? போலீஸுக்காரங்கிட்ட எங்களுக்கு போலீஸுக்காரங்க இது வரைக்கும் எந்த பதிலுமே சொல்லலை. எங்களை கலைக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க மெயினாக நின்னாங்களே தவிர இன்னும் எங்களுக்கு இன்னும் ஒரு நடவடிக்கை எடுக்கலை. 5 மணிலேருந்து சாயங்காலம் காலையில் 3 மணி வரைக்கும் 2:30 வரைக்கும் உட்காந்துருக்கோம். இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை இன்னும் எடுக்கலை. அவங்க வந்து இல்ல அவங்க வந்து கொடுத்துருக்காங்க சார், போயிருக்காங்க. இல்லை போயிருக்காங்கல்ல, அப்போ பசங்கிட்ட என்ன சொல்லணும்? நீங்கள் தனிப்பட்ட முறைக்கு கொடுங்க, ஊர் சமுதாயமாக கொடுக்கக்கூடாதுருக்காங்க. அது என்னத்தினால அந்த பிரச்சனை வந்து சொன்னாங்க, அதற்கு நீங்கள் முடிவு பண்ணுங்க. கொடுக்க போயிருக்காங்களா சார்? நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? கம்ப்ளைண்ட் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? சாதியை பற்றி இங்கே வந்து சாதியை பற்றி வந்து வெட்டிட்டு போயிருக்காங்கன்னா எங்களுக்கு அவங்களுக்கு என்ன? நாங்கள் அடுக்கு வேலை பார்க்குறோம், சாப்பிடுறோம், அவங்ககிட்ட என்னத்துக்கு போகிறோமா? சாதியை பற்றி என்னத்துக்கு பேசி வெட்டிட்டு போகணும்? சாதியை பற்றி என்னத்துக்கு பேசி எங்கள் பசங்க என்னத்துக்கு போனாங்களா சொல்லுங்கள்? என்னத்துக்குமே போகல. மின் வரத என்ன வரும் எங்களுக்கு? ஆமாம், வந்து சாதிக்காரனுக்கு என்னத்துக்கு இவ்வளோ திமுறால அப்படின்னு தான் இதான் பண்ணிட்டு போயிருக்காங்க. தீண்டா 8 மணிக்கெல்லாம் எங்களை பதில் சொல்லணும்னு சொன்னாங்க சார் போலீஸ்காரங்க. எங்களை அப்படி சொல்லி தான் எங்களை போக சொன்னாங்க நைட் 2 மணிக்கு. உங்களுக்கு 8 மணிக்கு உங்களுக்கு நாங்கள் உண்மை என்ன உங்களுக்கு பிரச்சனையே நாங்கள் வந்து நிற்போம், எல்லாமே முடிவு பண்ணுவோம். நாங்கள் இது வரைக்கும் ஆச்சு, இன்னும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. எங்களுக்கு இன்னும் எந்த பதிலுமே சொல்லலை, இது வரைக்கும் சொல்லலை. அப்போ நாங்கள் எப்படி போலீஸை நம்புறது சொல்லுங்க? அப்போ எங்களுக்கு போலீஸ் வச்சு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு சொல்லுங்க? அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எங்களை போலீஸ் வச்சு அவங்க தேவைக்கு அவங்க போய் தூங்குறதுக்கு வேண்டி அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் இருக்காங்களா? தெருவில் யாராட்டும் இருக்காங்களா? பார்த்தீங்களா? அங்கே இருந்தானே வந்தீங்க, யாராட்டும் எங்களுக்கு பாதுகாப்புக்கு இருக்காங்களா? நான் எங்கள் வீட்டை சுற்றி அவ்வளோ வேலைக்கருவை தான். நாங்கள் எங்கிட்டு போவோம்? ஒரு பொம்பளை எங்கிட்டு போய் ஒரு பாத்ரூம் போக வைக்க எல்லாமே வெளியில தான் போவோம். எப்படி போக முடியும்? நேற்று நான் வேலைக்கு போயிட்டு இந்த வழியாக தான் நான் வந்துகிட்டு இருந்தேன். இங்கிட்டு வர்றவுமே சடனாக ஒருத்தர் வந்து பைக் வந்துட்டு இருக்கு. எனக்கு என்னன்னு தெரியல, எங்கே போகணுன்னு கூட தெரியல. அந்த நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து இல்லை போடலை அப்படிங்கிறான். அப்போ ஒருத்தர் வண்டி விட்டுட்டு தான் விலகி போகிறான். ஆளுக்கு ஃபுல்லாக ஓடுங்க. நான் எங்கே போக முடியும் சொல்லுங்கள்? 4 பேரை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் நியூஸில் அவங்கள காட்டவே இல்லை. வெட்டுறவங்கள மட்டும் தான் காட்டிருக்கீங்க, பிடிச்சவங்கள காட்டலை. அப்போ பிடிச்சிட்டாங்களா இல்லையா நாங்கள் எப்படி அதை பார்க்குறது, நம்புறதும் அதை வச்சு? அதனால் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும். நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து வெறும் வேலைக்கருவை தான். அந்த வழியாக யார் வந்தாலும் எங்களை அட்டாக் பண்ணலாம். எங்கள் வீடெல்லாம் ஒதுக்குப்புற வீடு தான். எங்களுக்கு பாதுகாப்புலாம் அங்கே கிடையாது. ஒரு டைம் கொலை பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் நின்றுருக்காங்க. ஆனால் எங்களுக்கு தெரிய பயத்தில் தான் நாங்களும் இங்கே இருந்திருக்கோம். போலீஸ்காரங்க எல்லாருமே இந்த வழியாக தான் நிற்கிறாங்க தவிர அந்த சைடு யாரும் வரமாட்டேக்காங்க. அந்த சைடே வந்து ரோட்டில் அந்த பின்னாடி வீடு வந்தால் உள்ளே வந்துடலாம். அவங்க ஃபுல்லாமே துண்டை வச்சு தான் இவ்வளோத்துக்கு நல்லா கவர் பண்ணி கண்ணு மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. ஒரு பைக்குக்கு 3 பேர் இருக்காங்க. நல்லா ஒருத்தவங்க வந்து கத்தி வச்சுருந்தாங்க, 2 பேர் அருவா வச்சுருந்தாங்க. கையை வீசிட்டேன். நான் வர எனக்கு இவ்வளோ இப்படி கிராஸ் ஆகி போகுது. நான் சாஞ்சு நின்று போய் தான் நான் தப்பிச்சிருக்கேன். அந்த இடத்துல இதே எங்கள் தெருவில் ஒரு பாய்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வெட்டியிருப்பானுங்க இறங்கி. அப்போ தான் திரும்பி வராங்க, மறுபடியும் திரும்பி வராங்க. அப்போ தான் ஓடும்போது நான் பைக்கில் நான் வந்துட்டு இருக்கும்போது எங்கே நிற்க முடியும்? ஃபஸ்ட்டு நான் நிற்கணும், தப்பிக்கிறதுக்கு நான் நிற்கணும். நின்னா மட்டும் தான் என்னால் தப்பிக்க முடியும். அப்போ நான் நிற்க முடியல. அப்போ இந்த சோத்தோட்டு இப்படி சாஞ்சு நிற்கிறேன் நான். அதுக்கு திரும்பி வராங்க. திரும்பி வர வந்து நான் ஓடினேன். வந்து அவங்க இங்கே வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க உள்ள. அதனால் எங்களுக்கு பெண்களுக்குமே இங்கே பாதுகாப்பு கிடையாது. நாங்கள் வந்து வேலைக்கு போகிறோம் வரோம், நைட்டு ஆகும் நாங்கள் வர்றதுக்குமே. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். மறுவிட இங்கே கிணறு கிட்ட இருக்குது, சுடுகாட்டு இருக்குது. அப்படி கூட நாங்கள் வருவோம். அங்கே நிறைய பேர் குடிக்கிறாங்க. ஃபுல்லாக நாங்கள் எல்லாம் அவுட் சைட் போகிறது எல்லாமே அங்கே தான் இருக்கு. மக்களுக்கு எங்களுக்கு சேஃப்டிலாம் எதுவுமே கிடையாது. அதனால் காவல்துறை வந்து எங்களுக்கு இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இல்லை எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா எங்களுக்காண்டி? நாங்கள் வெளியில் போகிறோம், பசங்களும் வெளியில் போகிறாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். அவங்க வந்து ஏதாவது இது பண்ணணும். இல்லை அந்த 4 பேரை பிடிச்சாங்கன்னா எங்களுக்கு காட்டுங்க. அவங்க பிடிச்சாங்களே நாங்கள் எப்படி நம்புறது? அதை வந்து ஃபங்க்ஷனுக்கு நின்றுக்கிட்டு இருக்கையில 4 பசங்க 4 பைக்கில் வந்தாங்க. 4 பேரும் முகம்லாம் தெரியலை. அவங்க பாட்டில் மாஸ்க் தான் போட்டிருந்தாங்க. போட்டு வந்து மேக்கப் போய் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ரிட்டர்ன் வந்து அங்கே ஒரு 4 பசங்க இருந்தாங்க. அந்த 4 பசங்களையும் கத்தி எடுத்து தான் வெட்டுனாங்க. என்ன சொல்லி வெட்டுனாங்கன்னா இவன் தான் அவன் தான் சொல்லி வெட்டுனாங்க. வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இங்கிட்டூடி வந்து இங்கே ஃபங்க்ஷன் நடக்க இடத்துல வந்து வெட்டுனாங்க. அப்போ அந்த கட் அவுட்டை என் வீட்டுக்கிட்ட வெட்டையில என்ன சொல்லி வெட்டான்னா தேவேந்திர குளம்னு வெட்டுனான். அதில் ஒருத்தன் தான் வெட்டுனான் அந்த வார்த்தையை.
தேவையில்லாத வார்த்தைகளை எங்களை பேசி இது பண்ணுதாங்க. நாங்க என்ன தப்பு பண்ணணும், இல்ல நாங்க ஏதாவது உங்களுக்கு தப்பு பண்ணணுமா? எங்களை வந்து இவ்வளவு ஒரு துன்புறுத்துறதுக்கு ஒரு நல்ல காரியம் நாங்க வைக்க கூடாதா? ஒரு போஸ்ட் வைக்க கூடாதா? ஏன் நாங்க ஜாதிய குலத்தை கொண்டையா நாங்க அதுல வச்சிருக்கோம்? எங்க குடும்பத்துக்குள்ள போஸ்ட தானே நாங்க ஒட்டி இருக்கோம். அப்ப ஏன் நீங்க எங்களை வந்து இப்படி தாக்குதல் பண்ணுதீங்க? தேவையில்லாத வேலையை பண்ணுதாங்க. அதனால எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். நாங்க நேத்தும் போராட்டம் பண்ணணும், போங்க போங்க எங்களை விரட்டி விட்டுட்டாங்க. இன்னைக்கு நாங்க போராட்டம் தான் பண்ண போறோம். அவங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல, உசுரே போகுது. எங்க பிள்ளைங்க 6 பிள்ளைங்க அங்க போய் ஆஸ்பத்திரியில போய் உசுருக்கு போராடிட்டு கிடக்கு. நாங்களும் போய் அதோட சேர்ந்து போராடுதோம். அவ்வளவுதான். மரிய பேபி அவங்க நீங்க போங்க, நாங்க பிடிச்சு கொடுத்தோம், நீங்க போங்க கலைஞ்சு போங்க, நாங்க பார்த்து பிடிச்சு கொடுத்தோம். 10 மணிக்கு உங்களுக்கு தகவல் சொல்லணும். இந்நேரம் வரைக்கும் ஆச்சு, எங்களுக்கு தகவல் சொல்லல. நேற்று 2 மணி வரைக்கும் இருந்தோம். நாங்க இந்நேரம் வரைக்கும் எங்களுக்கு தகவல் சொல்லல. சொன்னதுக்கு சும்மா தான் சொல்லுதாங்க. நாங்க 7 வரை பிடிச்சிட்டோம், 4 வரை பிடிச்சிட்டோம், சும்மா தான் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அங்க எந்த தகவலுமே வரல. இன்னாரும் வர பிடிச்சிருக்கோம்னா இன்னாரும் வந்து பிடிச்சிருக்கோம்னு சொல்லணும்ல. அது ஒருத்தருமே சொல்லல. யாரு தெரியாது. அதாவது முகமூடி போட்டிருக்காங்க. அதனால எங்களுக்கு நாங்க பார்க்கல. முகமூடி போட்டதுனால நாங்க பார்க்கல. அதனால எனக்கு அவங்க யாருன்னு அடையாளம் தெரியாது.